சிஎஸ்கே டீம் ட்விட்டர் பக்கத்துல தோனியோட என்ட்ரிக்கு எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா கூலியோட சாங்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்லோடும் பண்ணிட்டாங்க. கிரெடிட்ஸும் கொடுத்துட்டாங்க சன் பிக்சர்ஸ்க்கு. திடீர்னு பார்த்தா வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு திரும்ப அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கூலியோட சாங்ஸ் இல்ல. அந்த கூலி சாங்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க. காப்பிரைட் அடிச்சிருப்பாங்க போல. யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஆனா போன வருஷம்லாம் வந்து ஹுக்கும் பாட்டுக்கு வந்து அதே மாதிரி கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகல. ஏன்டா இப்படி சொன்னாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா நேத்து அப்லோட் பண்ண வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி ரிவீல் தான். தோனியோட ஜெர்சியோட ரிவீல் தான் அந்த வீடியோ ஃபுல்லா இருந்தது. அப்ப எல்லா ஷாட்டையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஜெர்சியோட ஸ்பான்சர் நேம், சிஎஸ்கே நேம் இதுன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப்ல விசில் போடுங்கிறதுக்கு ஒரு தனி ஷாட் ஒன்னு இருந்தது. அதையும் வச்சிருந்தாங்க. சோ அதனாலயா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்ப வந்து அந்த விசில் சிம்பிள வந்து டிவிக்கே வாங்கிருச்சுல. சோ அதனால இடையில வந்து இந்த தூய்மை பணியாளர்கள்ட்ட கூட நீங்க விசில் அடிக்க கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. சோ அந்த விசில் போட வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ கேட்டிருக்காங்க போல. அதையும் மீறி அவங்க அதை காமிச்சங்காட்டி உனக்கெல்லாம் பாட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தியரி ஓடிட்டு இருக்கு. சிஇஓ காசியாவிட்ட வந்து பிரஸ் மீட்ல கேட்கும்போது கூட அதை பத்தி நான் இப்ப எதுவும் பேச முடியாது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாப்படி. என்னன்னே புரியல. சன்ரைசர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு வீடியோ மாஷப் பண்ணி போட்டிருக்காங்க. அதுல கூலி சாங்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல வாழ்றாங்க. தமிழ்னு பேசுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்க மக்களுக்குலாம் அவங்க சாங்கை யூஸ் பண்ண விட்டுறாங்க. நமக்கு விட மாட்டேங்கிறாங்க. இது என்ன ஒரு கணக்கு இது என்ன ஒரு போங்குன்னே தெரியல. இதை பத்தின உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.